சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அப்படின்றதுல என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு. முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். அதாவது சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டிருப்போம் அப்படின்றதுல என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சகாயத்திற்கு நேற்று காவல்துறை திருப்பி நாங்கள் காவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உயர்நீதிமன்றம் எல்லாம் அவங்க வேண்டுகோள்லாம் வைத்ததற்கு பின்பு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில். காவல்துறையில் உள்ள ஒரு சகோதரியே எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் சிலற்றை எதிர்த்து பேசியதனால் எனது அலுவலகம் எரிக்கப்பட்டது என்று தமிழ்நாட்டில் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனது குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதனால் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. கொஞ்சம் ஈஸாகட்டும், ப்ரெஷர் குக்கர் மாதிரி கவலைப்பட வேண்டாம். இல்லை, அது ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்க ப்ரெஷர் படுறாங்க. திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இடத்த பற்றி கவலை இல்லையாம், ஆனால் அவர் அடியில் இருப்பாரா, கொடியேற்ற விட மாட்டாங்களாம், ஆனால் இருப்பாங்களாம். காங்கிரஸ் 60 சீட்டுக்கு மேலே நாங்கள் கேட்போம், ஆனால் அவங்க கீழே இருப்பாங்களாம். ஆக அவங்க மேலே பூசி மொழிகி கொண்டு இருக்கிறார்கள். உள்ள பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும். இல்லைன்னா ஏன் பாஜக அதிமுக கூட்டணி பற்றியே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நாளைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களைப் போலவே நம் பத்திரிகை சகோதர சகோதரிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது நம் மக்களை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.